ஒரு பசுமையான காட்டில் ஒரு சின்ன பறவை இருந்தது. அவன் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் ஏழை. அவன் தினமும் சின்ன சின்ன தானியங்களை தேடி உண்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பொக்கிஷம் இருந்தது. அது அவனுடைய அம்மா. அம்மா பறவைக்கு வயதாகி விட்டது. பறக்கவும் முடியாது. சிட்டு அம்மாவை நன்றாக கவனித்து கொண்டான். ஒரு நாள் காட்டில் இருக்கும் மற்ற பறவைகள் பேசிக்கொண்டிருந்தன. நாளைக்கு மதர்ஸ் டே, நம்ம அம்மாவுக்கு gift கொடுக்கணும் அப்படின்னு. அதை கேட்டு சிட்டு கவலைப்பட்டான். என்னிடமோ ஒன்றுமே இல்லை. நான் என் அம்மாவுக்கு என்ன கொடுப்பேன் என்று அந்த இரவு முழுக்க அவன் யோசித்தான். அடுத்த நாள் காலையில் சிட்டு காடெல்லாம் பறந்து அழகான மலர்களை தேடினான். ஆனால் பெரிய பறவைகள் எல்லாம் நல்ல மலர்களை எடுத்துவிட்டனர். சிட்டுவுக்கு கிடைத்தது சின்ன சின்ன உதிர்ந்த மலர்கள் மட்டுமே. அவனுக்கு மனசு உடைந்தது. இது எப்படி கிஃப்ட் ஆகும் என்று எண்ணினான். ஆனால் அவன் அம்மாவிடம் போய் அந்த மலர்களை கொடுத்து மெதுவாகச் சொன்னான். அம்மா, என்கிட்ட பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை. ஆனால் நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அம்மா பறவை கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அவள் அந்த மலர்களை அணைத்து கொண்டு சொன்னாள், இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய கிஃப்ட். உன் அன்புதான் எனக்கு மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பொக்கிஷம். சிட்டு மகிழ்ச்சியாக சிரித்தான். அந்த நாள் அவன் உணர்ந்தான், அன்பு இருந்தால்தான் உண்மையான கொண்டாட்டம். கதையின் நீதி: பணம் இல்லாதவர்களும் அன்பால் பெரிய பரிசு கொடுக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.